தென்னந்தோப்புக்குள்ள இருக்கிற கிணத்துக்குள்ள பெரிய புள்ளிமான் ஒண்ணு தவறி விழுந்துருச்சுன்னு சொல்லி நம்மள உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட குழுவும் கிளம்பி போனாங்க. அங்க போய் பார்த்தா கிணறு எப்படியும் 50 அடிக்கு மேலதாங்க இருக்கும். கீழே 20 அடி ஆழம் வரைக்கும் தண்ணி இருந்துச்சுங்க. உடனே நம்ம வீரர்கள் 2 பேர் உயிர் மிதவை உதவியோட கிணத்துக்குள்ள குதிச்சு கிணத்தோட ஒரு 2 பக்கத்துல அடக்கட்டி மறைச்சு நின்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு வீரர் நாம எப்பவுமே கிணத்துல விழுந்த உயிரினங்களை காப்பாத்த பயன்படுத்துற கூடைய பிடிச்ச மாதிரியே நின்னுட்டு இருந்தாருங்க. மானும் கிணத்த ஒட்டினாப்புல நீந்தி வர கூடைய பிடிச்சு நின்னுட்டு இருந்த வீரர்கிட்ட வரவும் நம்ம வீரர் ஒரு கையால் அதோட முகத்தை பிடிக்க ஒரு நொடிதாங்க தலைகீழ பிறண்டு பின்னங்காலால ஒரு உதச்சிட்டு எதிர்புறமா நீந்தி போயிடுச்சுங்க. நல்ல வேலையா நம்ம வீரர் கூடைய வச்சு மறைச்சு தப்பிச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மானு கிணத்த ஒரு சுத்திட்டு நம்ம வீரர்கிட்ட நீந்தி வர இந்த முறை நம்ம வீரர் சுதாரிச்சு கூடைய கிணத்து சுவரை ஒட்டினாப்புல வச்சு மறைச்சு நிக்க அதுல இருந்து தப்பிக்க நினைச்ச அந்த மானு தாவி குதிக்க எதிர்பாராத விதமா சரியா அந்த கூடக்குள்ளே விழுந்துருச்சுங்க. மேல இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம வீரர்கள் சரியான நேரத்துல உடனே மேல இழுக்க மானும் தப்பிக்க வேற வழியே இல்லாம கூடக்குள்ள அப்படியே உட்கார்ந்துருச்சுங்க. மேல இழுத்து கொண்டு வர்ற வரைக்கும் அமைதியா இருந்த அந்த மானு மேல இழுத்து கொண்டு வந்து கூடைய லேசா சாய்க்க என்ன ஒரு வேகம் கண்ணிமைக்கும் நேரத்துல யாரு கையிலும் சிக்காம தாவி குதிச்சு தோப்புக்குள்ள ஓடிடுச்சுங்க.